பார்வையில் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இது உலக அரசியல், அரசியல், சட்டம், இன்னும் பல விடயங்கள் போன்றவற்றை சுமந்து வருகின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆகும். அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை மிஞ்சிய சீனாவினுடைய HQ-19 வான் பாதுகாப்பு. அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை விட பல மடங்கு திறன் வாய்ந்ததாக உருவாகிவிட்டது சீனாவினுடைய HQ-19 வான் பாதுகாப்பு. அமெரிக்காவின் தாட் எங்கு தோல்வியடைந்தது? அதாவது நடைபெற்று முடிந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரின் போது அமெரிக்காவினுடைய தாட் பாரிய படுதோல்வியை சந்தித்ததாக அரசியல் விமர்சகர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். வீசிய பலஸ்தீன் 2, ஈரான் வீசிய ஃபத்தா ஆகிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாட்டினால் தடுக்க முடியவில்லை. இதனுடைய ஏவுகணையை தடுக்கும் வேகம் வினாடிக்கு 2.8 கிலோமீட்டராக காணப்படுகிறது. ஆனால் சீனாவினுடைய HQ-19 வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடிவமைத்துள்ளது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு 150 கிலோமீட்டர் வரை உயரப்போகும். ஆனால் சீனாவினுடையது 200 கிலோமீட்டர் வரை உயரப்போகும் சக்தியை கொண்டது. அமெரிக்க வான் பாதுகாப்பு 200 கிலோமீட்டர் சென்றளிக்கும். ஆனால் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு 1000 கிலோமீட்டர் வரை சென்றளிக்கும் திறனை கொண்டது. அமெரிக்க வான் பாதுகாப்பு சுமார் 3000 கிலோமீட்டரை கண்காணிக்கும். ஆனால் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு 4000 கிலோமீட்டர் வரை சென்றும் கண்காணிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி தொடர முடியாத ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வான்வெளியில் தாழ்வாக பயணிக்கும் செயற்கைக்கோள் வரை தாக்கும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது சீனாவின் HQ-19 வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இதனை ஈரான் உள்ளே கொண்டு வந்துவிட்டால் பிறகு 3ஆம் உலகப் போருக்கு தயாராகிவிடும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக காணப்படுகிறது. இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்தும் சட்டத்தின் பார்வை சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்ள